இன்னைக்கு நம்ம இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சைனீஸ் போன்சாய் தான். ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்காங்க. இவங்களாம் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம். இந்த ஷேப்பு இப்படி வர்றதுக்காக நான் ஒரு வயரை வச்சு இதை டைப் பண்ணியிருக்கேன். இந்த வயரை ரிமூவ் பண்ணி இந்த பாட்டில் இருக்கிற மண்ணை எடுத்து ரூட்டை கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திரும்ப இதே பாட்டில் செட் பண்ணிடுவோம். லீவ்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். டேமேஜ் ஆகாமல் ரிமூவ் பண்ணணும். அவ்வளோதான், ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது இதில் இருக்கிற மண்ணை நம்ம வெளியே எடுக்க ஆரம்பிச்சிடும். மண்ணை இங்கேயே கொட்டுறேன் நான். மண்ணை வெளியே எடுத்தாச்சு. வாஷ் பண்ணியிருக்கோம். இதில் நான் தண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். புதுசாக செய்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதே ஜாடியில் தான் இவங்களை திரும்ப வைக்க போகிறோம். இந்த பாட்டுலையும் டர்ட்டியாக இருக்குது, அதையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருவோம். ஸோ பக்காவாக வாஷ் பண்ணியாச்சு. இந்த லீவ்ஸை மட்டும் தான் வாஷ் பண்ணணும். இதையும் வாஷ் பண்ணிடுவோம். இப்படி ஒவ்வொரு லீவ்ஸாக வாஷ் பண்ணிக்கணும். சரி, இனி இதில் நம்ம பாட்டில் மண் அரைச்சி இதே இதை உள்ளே வச்சுருவோம். ஃபஸ்ட் லேயர் மண்ணை ஆட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ரூட்ஸ் புதுசாக நிறையா வரணும். செத்துருக்காங்கிறத செக் பண்ணுறேன் நான் முதல்ல. இதெல்லாம் செத்து போன ரூட் தான். வெள்ளை கலரில் வரும், ஃப்ரெஷ்ஷாக வரும். இங்கே உயிர் இருக்குது. அதே மாதிரி டெட் ரூட்ஸை முதல்ல கட் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். புது புது ரூட்ஸ் வர்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். பார்க்க இப்படி தான் இருக்குது. இன்னும் கூட நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு. அவ்வளோதான், போதும். இப்போதைக்கு இது போதும். இது ஏன் இந்த லீவ்ஸ்லாம் இப்படி தொங்கி இருக்குன்னா, ரூட்ஸ் எதுவுமே ஒழுங்காக இல்லை. இந்த பாட்டுக்குள்ளே எல்லாம் அழுகி இருக்கிறது. அதனால தான் லீவ்ஸ்லாம் தொங்கியிருக்கு. ஸோ அதனால தான் தொங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னமோ இது நல்லா தான் இருக்குது. இந்த ரூட்டு பளிச்சுன்னு தான் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ பாட்டுக்குள்ளே வைப்போம். இன்னும் கொஞ்சம் மண் வைக்கலாம். ஓகே, இது கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப டைட்டும் பண்ணிடக்கூடாது. ஓகே, இது கரெக்டாக இருக்கும். ஓகே, அழகாக செட் பண்ணியாச்சு. பாருங்கள், லீவ்ஸ்லாம் தொங்கி இருக்குங்க, தண்ணி இல்லாமல். தண்ணி ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணியாச்சு. இப்போ
ரூட்ஸ் நம்ம கட் பண்ணியாச்சு, ரூட்ஸுமே முழுசாக இல்லை. ஸோ லீவ்ஸ் வந்து இவ்வளோ லீவ்ஸ் இருந்தால் ரூட் தண்ணி எடுக்காமல் பிளான்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நிலைமைக்கு போயிடும். ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன் லீவ்ஸை. சிலதை பாதியாக கட் பண்ணுறேன். எப்பயும் இந்த இடத்துல நியூ லீவ்ஸ் வரப்போகுது, ஒன்று உருவாயிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த லீஃபை கட் பண்ணக்கூடாது. மற்ற எல்லா லீஃபையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த லீஃபை கட் பண்ணலாம், இந்த லீஃபை கட் பண்ணக்கூடாது. இந்த லீஃபை ஃபுல்லாக கட் பண்ணுறேன் நான், இந்த லீஃபையும் ஃபுல்லாக கட் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பிளான்ட்டுக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது உயிரோடு இருக்கிறது கஷ்டம். ஒரு வேலை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லக்கு அப்படி நினச்சிக்கிற வேண்டியதான். கம்ப்ளீட் ஆயிடுச்சு வீடியோ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.